கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். 2026 ஆண்டுக்கான கேலண்டர் ஆடியோ பதிவேடு தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து அநேக காரியங்களை பேச உள்ளோம். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது சகோதரன் ஆண்ட்ரூ. நம்மளோடு இருப்பது பாஸ்டர் ஆலன் மற்றும் பாஸ்டர் ஜேசுதாஸ். பிரைஸ் லார்ட். எஸ், பிரைஸ் லார்ட். God bless you. ஸோ இந்த இதோட வருஷத்தோட தீம், கேலண்டர் தீம் வந்து சங்கீதம் 19 நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 19 மையமாக வச்சு தான் நம்ம இந்த கேலண்டரை இந்த வருஷம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன் சங்கீதம் 19னா, சங்கீதம் 19 7ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனம் வரையில் இருக்கிறதான பகுதி தேவனுடைய வார்த்தையுடைய கேரக்டரை பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அந்த சங்கீதத்தில் இருக்கிறதான தன்மைகளை நாம் பார்க்க போகிறோம். பட் ஜென்ரலி ஈவன் பிஃபோர் யூ குட் கோ டு சாம்ஸ் 19, சங்கீதம் 19 நம்ம போகிறதுக்கு முன்னாடி சங்கீத புஸ்தகத்தையே ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம பார்க்கணுன்னா, சங்கீத புஸ்தகம் மல்டிபிள் ஆத்தர்ஸ், நிறைய ஆக்கியோன்களால் எழுதப்பட்டிருந்தது. அதில் விசேஷமாக தாவீது, இதில் ராஜாவாக இருந்ததான தாவீது, அவருடைய குமாரனாக இருந்ததான சாலமன், அப்புறம் ஆசாப்பு, அப்புறம் மோசேனுடைய இதில் சங்கீதம், அப்புறம் ஹேமானுடைய சங்கீதம், ஈத்தான் ஒருத்தர் இருந்தார், அவருடைய சங்கீதம், அப்புறம் எசரானுடைய சங்கீதங்கள்லாம் கூட சிறையிருப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அதெல்லாத்தையும் ஒன்றா கம்பைல் பண்ணி இது 150 சங்கீதங்களாக இதை கோர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்த முழு சங்கீத புஸ்தகமே 5 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 41 அதிகாரங்கள் வரையிலும் புத்தகம் 1ஆக, 72ஆம் அதிகாரம் வரையிலும் புத்தகம் 2ஆக, 89ஆம் அதிகாரம் இதில் வந்து அந்த வரையிலும் 3ஆம் புத்தகமாக, 106ஆம் சங்கீதம் வரையிலும் 4ஆம் புத்தகமாக, அப்புறம் 107லேருந்து 150 சங்கீதங்கள் 5வது புஸ்தகமாக அதை அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இந்த தடவை நம்ம பார்க்க போகிறது வந்து சங்கீதம் 19 சங்கீதம் இதில் வந்து 19 இருக்கிறதான அந்த சங்கீதத்தை, தாவீதினால் எழுதப்பட்டதான சங்கீதத்தை நாம் கவனிக்க போகிறோம். ஸோ தீம் வந்து சாம்ஸ் 19. தேங்க்யூண்ணா. இந்த சங்கீதம் 19 பேக்ரவுண்ட், அதோட ஒரு அவுட்லைன் அப்படியே நம்மளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐ திங்க் சாம்ஸ் 19 வந்து ஒரு யூனிக் கைண்ட் ஆஃப் அ சாம். பிகாஸ் இந்த சங்கீதம் வந்து இட்ஸ் டைரக்ட்லி ஆட்ரிபியூட்டட், இதோட ஆத்தர்ஷிப் வந்து, இதனுடைய ஆக்கியோன் வந்து தாவீதுன்றத நேரடியாகவே இதில் தெரிவிக்கிறதான சங்கீதம். அதேமாரி பார்த்திங்கன்னா சங்கீதம் 2, சங்கீதம் 19, சங்கீதம் 3 இது எல்லாமே வந்து தாவீதால் நேரடியாக எழுதப்பட்டதான சங்கீதங்கள். ஸோ இந்த சங்கீதம் 19 தாவீதால் எழுதப்பட்டது, சங்கீதம் 20 தாவீதால் எழுதப்பட்டது. நம்ம சங்கீதத்தில் வந்து ஒரு இன்டர் டெக்ஸ்டுவல் இது இருக்கும், கனெக்ஷன் இருக்கும் எல்லா சாம்ஸ்க்கும். சங்கீதம் 1 சங்கீதம் 2க்கு ஒரு தொடர்பு இருக்குது. அதேமாதிரி சங்கீதம் 19 சங்கீதம் 20க்குமே ஒரு தொடர்பு இருக்குது. சங்கீதம் 19 முதல் பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து முழுசமாகவே தேவனுடைய வெளிப்பாடுனா என்னன்றது தான் சங்கீதம் 19 ஆக்சுவலாக. ஸோ சங்கீதம் 19 முதல் 6 வசனங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வெளிப்பாடில் அந்த முதல் 6 வசனங்களில் தேவன் தன்னுடைய தான் யார் என்பதை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. எதன் மூலமானா அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக. முதல் 6 வசனங்களில் தேவனுடைய சிருஷ்டிப்பை பற்றி ஃபுல்லாகவே ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் தன்னை அந்த சிருஷ்டிப்பின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்றத நம்ம முதல் 6 வசனங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம். 7ஆம் வசனத்துலேருந்து இருக்கிறதான அந்த இதில் மீதமாக இருக்கிறதான அந்த இது வந்து பகுதி வந்து 11வது வசனம் வரையும் அல்லது அந்த 14ஆம் வசனம் வரையும், அந்த 7லேருந்து 14 வரையும் இருக்கிறதான அந்த பகுதி வந்து தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டதான பகுதி. ஸோ முதல் பகுதி பொதுவான வெளிப்பாடு, தேவனுடைய சிருஷ்டிப்புகளை குறித்து, ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார்ன்றதை குறித்து சொல்லப்பட்டு தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. 7வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் தேவன் தன்னுடைய வார்த்தையினால தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த சங்கீதம் 19 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலாக வந்து அதை 2ஆக பிரிச்சுக்கலாம். சங்கீதம் 19 முதல் 6 வசனங்கள், அப்புறம் 7லேருந்து 14 இருக்கிறதான அடுத்த பகுதியில் இருக்கிறதான அந்த இது வந்து செகண்ட் பார்ட் வந்து இட் டாக்ஸ் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த தேவனுடைய வார்த்தை தான் வந்து சங்கீதம் 19 செகண்ட் பார்ட்டோட தீம் வந்து தேவனுடைய வார்த்தை தான். இப்போ நம்ம பண்ணியிருக்க கேலண்டரோடைய தீம் வந்து அதுலேருந்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த முதலாவது வசனம், சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம முதல் 2 மாதத்திற்கான
இந்த டைட்டில் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 19 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த 2 மாதங்களுக்கு நம்ம இந்த டைட்டில் போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி எலாபரேட் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்டர் யேசுதாஸ் அவங்க விவரித்து சொல்லுவாங்க. சங்கீதம் 19 குறிப்பா 7வது வசனத்திலிருந்து பார்த்தா அது ஆண்டோடைய வார்த்தையை குறித்து வருது. உண்மையாவே உண்மை கிறிஸ்தவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை மகிமைப்படுத்துறதுல, வார்த்தையை மேன்மைப்படுத்துறதுல அதிக கவனம் கொண்டவா இருக்கு. இந்த சங்கீதம் 19 7வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா 6 பெயர்கள், வேதத்திற்கு 6 பெயர்கள். 1 வேதம்னு இருக்கு, 2 சாட்சின்னு இருக்கு, 3 நியாயங்கள், அதுக்கு இங்கிலீஷ்ல கமாண்ட்மெண்ட் இருக்கும் 8வது வசனத்துல, 4வது கற்பனைன்னு இருக்கு, 5வது பயப்படும் பயம்னு இருக்கு, 6வது நியாயங்கள் இருக்கு, அதாவது இங்கிலீஷ்ல அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ். இதுதான் 6 பெயர்கள். 6 குணங்கள் இருக்கு. குறைவற்றது, சத்தியமும் செம்மையும் தூய்மையும் சுத்தமும் உண்மையும் இருக்கு. 6 குணங்கள், 6 குணங்கள், கேரக்டர்ஸ். இது இல்லாத 6 நன்மைகள் என்னெல்லாம் பண்ணுதுன்னா, உயிர்ப்பிக்கிறது, அப்புறம் பேதையை ஞானியாக்குறதுக்கு, அடுத்தது இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய வேதம் கற்பனை கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது, அப்புறம் நிலைத்திருக்கிறதுன்னு வருது, அப்புறம் அனைத்தும் நீதிவாயிருக்கிறதுன்னு வருது. ஸோ 6 நன்மைகள் இந்த சங்கீதம் 19 6 வேதத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள், 6 குணங்கள், 6 நன்மைகள். இது இந்த சங்கீதம் 19 பெரிய மேன்மை கர்த்தரோட வேதத்தை குறித்து. இப்படி பாக்குறதுனால நான் இன்னும் இந்த மாதத்துக்கான காரியத்தை அருமையா கற்றுக்கொள்ளலாம். அந்த குறைவற்றதுன்றதையும் நான் கூட சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும். குறைவற்றது என்பதற்கு அர்த்தமே முழுமை அடைந்ததுன்னு. அதாவது குறைவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆப்போசிட் முழுமை. அந்த வேதம் முழுமை அடைந்தது. அதனால அது முழுமையா இருக்கிறனால ஆத்மாவை உயிர்ப்பிக்க தன்மை உள்ளது. முழுமையா இருக்கிறதுனால அதுக்கு இன்னைக்கு கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அவனோட வார்த்தையோடு எதையும் கூட்ட தேவையில்லை, குறைக்க தேவையில்லை என்பதை அந்த 7வது வசனம் குறிப்பா அழுத்தமா சொல்லுது. அப்போ பர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல. தமிழ்ல குறைவற்றதுன்னா எந்த சேர்ப்போ எந்த குறைப்போ அவசியம் இல்லை, வேற எந்த ஸ்ட்ரென்த் அதுக்கு ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தன்னில் தான் வேதம் நிறைவுள்ளது, போதுமானது என்பதை அது. Psalms 19 உடைய எக்ஸ்பிளனேஷன், Psalms 19:7 உடைய The law of Jehovah is perfect, converting the soul. The testimony of Jehovah is sure, making the simple wise. ஸோ இந்த Psalms 19:7 சங்கீதம் 19:7 விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் வேர்ட் வி லுக்ட் அட், இவங்க அண்ணன் இது பண்ண மாதிரி சொன்ன மாதிரி, அந்த ஃபர்ஸ்ட் வாட் வி லுக் ஃபார் இஸ் த வேர்ட் பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இந்த ஏன் பர்ஃபெக்ட்னு கொடுத்துருக்குன்னு கேட்டால், தேவனோட வார்த்தை ஏன் பர்ஃபெக்ட்னு கொடுத்துருக்கா, அது இட் இஸ் வி ஆர் நாட் கம்பேரிங் பர்ஃபெக்ட் டு இம்பர்ஃபெக்ட். அதாவது ஒரு பரிபூர்ணத்தையும் ஒரு பரிபூர்ணம் அடையாததை பற்றி பேசல. இந்த பரிபூர்ணன்றது இங்கே தாவீது என்ன சொல்ல வர்றாருன்னா, தட் ஹீப்ரூ வேர்ட் இஸ் மோர் கம்ப்ளீட். இது குறைப்பட்டு நிற்கல. தேவனோட வார்த்தைன்றது குறைப்பட்டது கிடையாது, ஒரு 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 குறைவான வெளிப்பாட்டை உடையது அல்ல. தேவனுடைய வெளிப்பாடு, தேவனோட வார்த்தைன்றது பர்ஃபெக்ட்ன்றது கம்ப்ளீட்டு. உனக்கு எவ்வளோ தேவைப்படுமோ தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் இருக்குது. ஸோ த டாக்டர் இஸ் கம்ப்ளீட். த காட் ஆண்டவருடைய வெளிப்பாடு முழுமை அடைஞ்சிருக்கு அப்படின்றத அவர் இங்கே சொல்கிறார். அதுதான் இதோட பர்ஃபெக்ட். ஸோ அப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா, வார்த்தை பார்த்தீங்கன்னா, இட் சேஸ் தட் இட் இஸ் நாட் இன்கம்ப்ளீட். அது குறைப்பட்டு நிற்கல அப்படின்றத அவர் இங்கே சொல்கிறார். அடுத்தது இந்த பர்ஃபெக்ட் நம்ம என்ன சொல்லலாம்னா, we can also say it's flawless. அதுக்குள்ளே குறைவுகள் ஒன்றும் இல்லை. தேவனோட வார்த்தையில் முரண்பாடுகளோ குறைகளோ இருக்கிறது அதில் இல்லை. அதில் சொல்கிறாரு, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குன்றார். அப்போ இது இம்பேக்ட்.
இந்த தேவனுடைய முழுமையடைஞ்ச தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் வந்து வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் அதை பார்க்கும் பொழுது இன்னும் ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆத்மா கன்வெர்ட் ஆகுது, அவன் ஆத்மா வந்து ரெஸ்டோர் ஆகுது, ரிவைவ் ஆகுது அப்படின்றத தாவீது இதில் இது பண்ண சொல்கிறார். ஸோ அப்போ அந்த வார்த்தை, ஆத்மான்ற வார்த்தை வந்து அவனுக்கு உள்ளான மனுஷன், அந்த உள்ள இருக்கதான அந்த ஆத்மா நிறைவு பற்றும், அந்த ஆத்மால ஒரு இது வரும், ஃபுல்னஸ் வரும்ன்றத அவர் இந்த இடத்துல, அது இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் இட்ஸ் அ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டால், உள்ளிருந்து வெளியே மாற்றம் வருவது தேவனோட வார்த்தையினால மட்டும்தான் வரும்ன்றத அவர் இங்கே எடுத்து இது பண்ணுறார், சொல்கிறார். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்போ ஒரு மனுஷன் திருப்பி மீண்டுமா ஜெனிப்பிக்கப்படுகிறதற்கு அழிவில்லாததான, அதாவது முழுமை அடைந்த, குறைவில்லாத, அது வார்த்தையினால மட்டும்தான் ஒருத்தன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட முடியும். அப்போ சங்கீதம் 19:7 இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தோட தீம் என்னன்னா, தேவனோட வார்த்தை முழுமை அடைஞ்சிருக்கு, அதனால ஆத்மா வந்து உயிர்ப்பிக்கப்படும். சரி, ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுறதுனால இதுனா வந்து இதில் பெனிஃபிட் என்னன்னா, எவ்ரி அதர் பெனிஃபிட், இப்போ நம்ம பேசுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தினுடைய ஆரம்பம், எல்லாத்துடைய ஊற்று, எல்லாத்தோட அஸ்திபாரம் அவன் ஆத்மா மாறுறது தான். அது மாறாமல் அவனுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வந்தாலும், அதான் இதில் கொடுத்துருக்கல மார்க்கில் இவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவோம், அவன் உலகத்தையே ஆதாயம் படுத்திட்டு ஆத்மா வந்து ஒருத்தன் நஷ்டப்படுத்துறானா பிரயோஜனம் ஒன்றும் கிடையாதுன்றது. ஒன்றும் இல்லை, லாபம் எதுவுமே கிடையாது. ஃபைதா என்ன சொல்லுவாங்க அதுக்கு ஹிந்தியில், ஃபைதா நைய ஒன்றும் இது ஒன்றும் கிடையாது. என்ன சொல்றது, அது ஆமாம், லாபம் ஒன்றும் கிடையாது. அப்போது பழைய ஏற்பாட்டில் தாவீது அதை ரகசியம் எழுதுறாரு. எப்பா, நீ உலகத்தை ஆதாயப்படுத்தத்தக்கதான ஒரு வேலை. அப்போ உலகத்தை ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தினா அலெக்சாண்டர் தி கிரேட்டு, நெபுகாட்நேசர் மாதிரி உலகம் ஃபுல்லாக போய் கேப்சர் பண்ணி அப்படியும் பண்ணலாம். ஆனால் தாவீது எப்படி எழுதுறாருன்னா, அதோட ரகசியம் என்ன கொடுக்குறான்னா, நீ வார்த்தையை பாருப்பா, தேவனோட வார்த்தையை பாரு, வார்த்தையை கவனி. அந்த வார்த்தை வந்து குறைவில்லாத முழுமையான வார்த்தையை இருக்கிறதுனால அது உன் ஆத்மாவை என்ன பண்ணும், உயிர்ப்பிச்சிரும். அப்போ உன் ஆத்மா ஜீவன் உள்ளதா, உயிர்ப்பிச்சதா, உயிரோடு கூட இருக்கிறதா, ரிவைவ் பண்ணதா இருந்துச்சுன்னா உலகத்தை வென்றதுக்கு ஈக்குவல் அதுன்றாரு. உலகத்தை வென்றதுக்கு ஈக்குவல் அது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வர எல்லாமே அதுக்கப்புறம் வரதான ஆசீர்வாதங்கள் தான், பெனிஃபிட்ஸ் தான். ஆமாண்ணா, சரியா சொன்னீங்க. இந்த காரியம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதத்தை எப்படி தவறாலாம் புரிஞ்சிருக்கிறாங்க ஜனங்க அப்படின்றத காரியத்தை யோசித்து பார்க்கும்போது ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. வேதம் சொல்லுது குறைவில்லைன்னு சொல்லுது, பெர்ஃபெக்ட்னு சொல்லுது. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற அநேகர் இதை எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க, அதை பெர்ஃபெக்டாவே ஏத்துக்கிறாங்களா இல்லையா? ஐ திங்க் ஒரு மைனாரிட்டி பொசிஷன் சொல்லலாமாண்ணே, ஒரு மைனாரிட்டி பொசிஷன்ல இருக்கிற ஒரு சாரார் வந்து இப்போ நம்மள மாதிரி சபைகள் வந்து வேதாகமா தான் நம்மளுக்கு அல்டிமேட் அத்தாரிட்டி, ஃபைனல் அத்தாரிட்டி வந்து நம்மளுக்கு தேவனோட வார்த்தை தான். நம்மளோட ஃபெய்த்து, ப்ராக்டிஸு, கஸ்டம்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட ஃபைனல் அத்தாரிட்டி இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அது நம்மளுடைய நிலைப்பாடு, அது நம்மளோட விசுவாசத்தினுடைய அறிக்கை. இது வந்து எல்லா சபை, இது வந்து பொதுவாக இருக்கிறதான கிறிஸ்டண்டம்குள்ள இது இல்லை. எல்லா இடத்துலையுமே இருக்கான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோமன் கத்தோலிக்க சபைகளும் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் அந்த சர்ச்சஸ்ஸு தேவனோட வார்த்தையை அவங்களோட அல்டிமேட் அத்தாரிட்டியாக பார்க்கறது இல்லை. மாறாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த சபை அதிகாரம் பெற்றதாகவும் வேதாகமம் வந்து அந்த சபையினுடைய வியாக்கியானத்தினால அவங்களோட அதிகாரத்தினால மட்டும்தான் பைபிளை வந்து எல்லாருமே புரிஞ்சிக்க முடியுன்றது தான் அவங்களோட ஸ்டாண்ட். இது பேர் வந்து மேஜிஸ்ட்ரியம்னு சொல்லுவாங்க. ரோமன் கேத்தலிக்க சபையை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சபை தான் மேலே, அப்போது வார்த்தை அதுக்கப்புறம் தான், விசுவாசி அதுக்கப்புறம் தான். அப்போ விசுவாசி வந்து வார்த்தையை பார்த்து புரிஞ்சுக்கணுன்னாவே சபை என்ன சொல்தோ, சபையோட இன்டர்பிரிட்டேஷன் என்னவோ அதை தான் பார்க்க முடியும். ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பிலீவரே தானாகவே வேத வசனங்களை படித்து அவங்க அறிஞ்சு கொள்ள முடியாதுன்றது அப்படி ஒரு நிலைப்பாடு. அது வந்து அப்போ இந்த பர்ஃபெக்ட்ன்றது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ அதை வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க. அவங்க வந்து இது வந்து தேவனோட வார்த்தை வந்து கம்ப்ளீட். ஏன்னா கம்ப்ளீட்டு நம்பினாங்கன்னா அதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குன்னு நம்பணும். அந்த அதிகாரம் இருக்குன்னு நம்பினா நான் அதிகாரத்துக்கு நான் என்ன பண்ணி ஆகணும், கீழ்ப்படிஞ்சு ஆகணும். ஆனால் இப்போ சில சபைகள் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அவங்க அது மாதிரி கீழ்ப்படிய மாட்டாங்க. கீழ்ப்படியதுக்கான ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த வார்த்தை வந்து குறைவில்லாததா, அதாவது கம்ப்ளீட்டடாக இல்லைன்னு அவங்களுக்குள்ள அது வெளிப்படையாக சொல்லனா கூட அப்படி நம்புறதுனால சில நேரங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த அதிகாரத்தை அவங்க ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் தட் வி வாண்டட் டு கரெக்ட் அண்ட் சே, இல்லைல்ல, தேவனுடைய வார்த்தை
பைபிள் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய அந்த வெளிப்பாடு, வசனத்தில் இருக்க வெளிப்பாடு முழு அதிகாரம் உள்ளது. அல்டிமேட் அத்தாரிட்டி அதுதான், ஃபைனல் அத்தாரிட்டி அதான்றதை நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆனால் யூ வாண்ட் டு ஆட்? எஸ், இல்ல நல்லா பர்ஃபெக்டா முடிஞ்சது. அதனால ஆண்டோட வார்த்தைக்கு இதுக்கு மேல எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்பதை ரொம்ப தெளிவானதுனால அந்த அதிகாரத்தை கீழ்ப்படிஞ்சிருக்கிறது ஆத்மா பெரிய ஒரு திருப்தி, நம்பிக்கை. இதுக்கப்புறம் அவநம்பிக்கை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எஸ், தேங்க்யூ. ஸோ இப்போ இது பார்த்தோம்னா இப்போ நம்ம சாம்ஸ் 19 பார்த்தோம், முழு சங்கீதத்தோடைய ஒரு அவுட்லைன் பார்த்தோம். சங்கீதம் 19 ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். அதில் சங்கீதம் 19:7 தேவனுடைய வார்த்தை வந்து அது இதில் பரிபூர்ணம் அடைஞ்சதுன்னு பார்த்தோம். அது ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுன்றதை பார்த்தோம். எப்படி அதை தவறாக புரிந்து கொண்டிருக்காங்க அதையும் கவனித்தோம். ஸோ ஐ ஹோப் இட் வாஸ் அ குட் பாட்காஸ்ட் அண்ட் கீப் லிஸ்னிங். இன்னும் அடுத்தடுத்து வருகிறதான மாதங்களுடைய ஆடியோஸை கேளுங்க. கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களை வழி நடத்துவாராக. பிரைஸ் லார்ட். ஷலோம். Praise the Lord. Shalom.